உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போர் தற்போது அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிபராக தான் பதவியேற்பதற்குள் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்குள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும் என்று அவர் எச்சரிக்கையும் முன்னதாக செய்திருந்தார். தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், தற்போது 2 மணி நேரம் தாமதமாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே, தற்போது அங்கு என்ன சூழல்? வேதவள்ளி, உலகமே உற்று நோக்கக்கூடிய, மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் இடையே கடந்த 470 நாட்களாக காசாவில் நடைபெற்ற போர் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் நேர அட்டவணையின்படி காலை 11:15க்கு நிறுத்தப்பட்டது. அதுவே இந்திய நேரப்படி 2:45, 15 நிமிடங்களுக்கு முன்பு போர் நிறுத்தப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸால் இன்று விடுவிக்கப்பட உள்ள கைதிகளுடைய பட்டியல் வெளியிட வேண்டும் என்கிற அந்த எச்சரிக்கையை தொடர்ந்துதான் 2 மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது. இந்நிலையில இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி நெதன்யாகுவின் அலுவலகத்திற்கு விடுவிக்கப்படுபவர்களுடைய பட்டியல் கிடைத்திருப்பதாகவும் அதன் மூலம் போர் நிறுத்தத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் 33 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தமும் இஸ்ரேல் 737 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்காகவும் தற்போது இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. அடுத்த 15 மாதங்கள் இந்த போர் நிறுத்தம் இருக்கும் என கூறப்படுகிறது. இருந்தாலும் அவங்களோட அக்ரிமெண்ட் படி 2 தரப்புல இருந்தும் கைதிகள், பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களும் சரி, இதற்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளையும் தொடர்ச்சியாக வெளியிட வேண்டும். அப்போதுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என இஸ்ரேல் கூறி இருக்கக்கூடிய அந்த நிலையில இஸ்ரேல் அமைச்சரவையும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 15 மாசம் அப்படின்னாலும் சரி, அடுத்த 1 மாத காலத்திற்கு இந்த கூறப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகள் விடுவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக காசாவில் உள்ள மக்களுக்கு அதிகமான உதவிகளை அனுப்புவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போர் தொடங்கி இதுவரையும் 50,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்பதுதான் மிகவும் உருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இந்நிலையில தான் 470 நாட்களுக்கு பிறகாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. வேதவழி, இதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் இந்த போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான ஒரு எதிர்ப்பும் இஸ்ரேல்ல பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா 1200 பேருக்கு மேல கொண்டிருக்கிறாங்க. ஹமாஸ் மட்டும் இல்லாது பக்கத்துல உள்ள ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற அமைப்பினரும் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில தாக்குதல் நடத்தி வரும் நிலையில போர் நிறுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தமும் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவர் பதவி ஏற்பதற்கு முன்னதாக இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்பதைத்தான் இந்த ஒரு செய்தி நமக்கு உணர்த்துகிறது. வீரவள்ளி, இணைப்பில் இருங்க பாலவெற்றிவேல், தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. காசாவிலும் அதே போல இஸ்ரேலிலும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இந்த போர் நிறுத்தத்துடைய தாக்கம் உலக நாடுகள்ல என்னவாக இருக்கும்? இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த 15 மாசமா நடந்த ஒரு மாபெரும் போர் ஒரு நிறுத்தத்துக்கு வந்தது அங்குள்ள ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னாடி இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு அரசியல் நோக்கத்துடன் பார்க்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்தம் 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒப்பந்தங்கள் 2 நாடுகளும், அதாவது கத்தார், அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேல், இந்த 3 நாடுகளும்
ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. முதல் கட்டமாக இந்த போர் நிறுத்தம், அதாவது டெம்பரரி சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க, இதோடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 42 நாள், அதாவது 6 வாரங்கள். 6 வாரங்களுக்குள் அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரு தரப்புல இருந்து அப்படின்னு. இது வந்து ரெசிப்ரோகேட்டிவ்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு கட்டமான நகர்வுகளை எடுத்தால் அவங்க அதற்கு பதிலாக அவங்க வந்து எடுக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களை விட்டு இருக்க பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை வந்து விடுவிப்பார்கள். ராணுவ வீரர்கள், குழந்தைகள், பெண்கள் அப்படின்ற அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு இது என்ன சொல்லுவாங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து விடுவிப்பாங்க. அதே மாதிரி ஹமாஸ் கிட்ட இருக்கிற அவங்க பிடியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள், பெண்கள், குழந்தைகளை வந்து விடுவிப்பாங்க. இது வந்து 6 வாரங்கள் வந்து இந்த பிணை கைதிகள் விடுவிப்பது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ராணுவம் வந்து காசா பகுதியிலிருந்து ஒரு கிரேடட் வித்ட்ரால் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து இப்ப அவரோட இஸ்ரேலோட பாதுகாப்பு ஆலோசகர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு லேண்ட் எடுத்து இப்ப மிலிட்ரி லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆக்குபை பண்ணதை வந்து அவங்க விட்டுட்டு வந்தா அது வந்து ஒரு பெரிய இழப்பா தான் அவங்க பாக்குறாங்க ராணுவ ரீதியாக, அதாவது ஒரு மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது. இப்போதைக்கு வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து நம்ம எப்ப பார்க்கணும்னா ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 2-3 வாரங்கள் வந்து எப்படி என்ன மாதிரியான ராணுவ வித்ட்ரால்ஸ் வந்து எப்படி இருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து, அதை வச்சுதான் நம்ம வந்து கணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்னுடைய பார்வையில் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த நேரத்திலையும் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தோன்றுது. ஒரே ஒரு மிசைல் ஃபயர் பண்ணாலே, ஹமாஸ் ஃபயர் பண்ணாலே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல் தான் வந்து அங்க இருக்கு. பட் உலக நாடுகளோட ஆதரவு, குறிப்பாக ட்ரம்போட ஆதரவுனால இது வந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு உதாரணமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து என்ன நடக்கும், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் என்பது குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஜெகநாதன். தகவல்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் பாலவெற்றிவேல், உங்களுக்கும் நன்றி. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றே டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.